கைஸ், நாம் இப்போ அரைச்சி விட்ட பூசணிக்காய் சாம்பார் அம்மாவாசைக்கு வச்சுருக்கேன். அது எப்படி வைக்கலாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புளித்தண்ணியை ஊற்றிக்கங்க தேவையான அளவுக்கு. அப்புறம் பூசணிக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, உப்பு இதை போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னென்ன நான் வறுத்துட்டேன், அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல. என்னென்னா கொத்தமல்லி வர ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4, கொஞ்சம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வறுத்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காயை சேர்த்து அரைங்க. அதை அரைச்சிட்டு இந்த சாம்பாரில் ஊற்றிடணும். அப்புறம் பருப்பையும் ஊற்றிட்டு லைட்டாக நாட்டு சக்கரை போடுங்க. நல்லா திதிப்பு புளிப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு நெய்யை விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டினா மணக்க பூசணிக்காய் சாம்பார் ரெடி.